12th எக்ஸாம் முடிச்சவங்க VSAT ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. 100% ஸ்காலர்ஷிப்ல வேல்ஸ் யுனிவர்சிட்டில படிங்க. ரேசர் அஃபலம் பை சாட்ஸ்ரெக்ஸ். திருவின் குரல் பாரதி ராஜா மற்றும் அருள்நிதியின் நடிப்பில் ஏப்ரல் 14 முதல். Jum Gio. இவங்க டாய்லெட் போவாங்க, போயிட்டு திரும்பி வரும்போது அந்த போர்டு தூக்கி வைப்பாங்க. நான் முட்டி போட்டு இவங்ககிட்ட கேட்பேன் அப்படின்னு. கொஞ்சம் டாய்லெட் போவோம், இன்னும் எனக்கு வரல. நான் சொன்னேன் வாங்க மலேசியா போய் மலேசியாவில் உங்களை வச்சு நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு. பட் அந்த ப்ரப்போஸ் பண்ணுறது ஒரு ரிங் வாங்கணும்ல, அந்த ரிங் வந்து தங்கச்சிகிட்ட சொல்லி அவங்க டாக்டர்கிட்ட சொல்லி அதை வந்து ஒரு பெரிய ஒரு க்ரைம் படம் மாதிரி நீ எப்படா இன்னமும் சிக்ஸ் பேக்கோட இருக்க, ஐயோ ரகசியத்தை எங்களுக்கு சொல்ல அப்படின்னு அங்கே இருக்க எல்லா லேடிஸும் சொன்னேன். மேடையில் போய் ரொம்ப சிம்பிளுங்க, ஒரு 25 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிங்க, உங்களுக்கு 6 பேக் வந்துடும். எவ்வளோ பிடிக்கும் அவர் உங்களுக்கு? வானமே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே ஓட்டிட்டு போகும்போது ஒருத்தன் வந்தான், குர்ரா நான் ஓட்டுறேன் அப்படின்னு ஓட்டிட்டு போயிட்டான். ஐயோ ஓடி போய் என் தங்கச்சிட்டேன், ஓடிட்டு போயிடும் பலான்னு அரைஞ்சு பிடிக்கணும் வந்துட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஓட்டம் ஓடணும் பாருங்க. ஆக்சுவலி யூ வாஸ் அ வெரி வெரி பொசசிவ் பிரதர். நான் காஜல் போட்டது நான் வந்து ஆக்சுவலி ஆஃப்டர் மை மேரேஜ் லிப்ஸ்டிக் கூட இப்போ கூட நான் பார்த்துட்டு இருந்தேன், ஐயோ டார்க்காக இருக்கே கத்த போகிறாரோ அப்படின்னு. ரொம்பவும் ஒரு பயந்தாங்குழியாக தான் இருந்தேன். அண்ட் ப்ரொடெக்டட் பை மை சிஸ்டர்ஸ் அண்ட் மை மதர். அவங்க தான் என்னை வந்து இந்த கோழியை வந்து எப்படி அது குஞ்சுகளை பாதுகாக்குமோ அந்த மாதிரி என் சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. பட் ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் வந்திருக்காங்க, ரெடியா வெல்கம் பண்ணிடலாமா? ஓகே, ஒரு கைத்தட்டலோட வெல்கம் பண்ணிடலாம். சோ நம்ம கூட பப்ளு அவங்களோட சிஸ்டர் இருக்காங்க. எப்படி இருந்துச்சு சர்ப்ரைஸ்? ரொம்ப நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க. சாரி ஃபார் மேக்கிங் யூ வெயிட். நோ ப்ராப்ளம். எப்படி இருக்கு உங்க தங்கச்சியை மீட் பண்றது? It's a joyful moment actually because I love her so much. I mean, I love you too. என் தங்கச்சி வந்து இந்த மாதிரி ஷோ பார்த்துட்டு என்னையும் கூட்டிகிட்டு போ, நானும் வந்து பார்க்குறேன், நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு ரொம்ப நாளாக ஏமாற்றிட்டு இருக்கேன். பட் ஷோலேயே வர வச்சிட்டிங்களா அவங்கள? ஸோ எங்களை விட ஐம் ஷூர் ஷீ இஸ் எக்ஸைட்டட். சீரியஸ்லி நான் உள்ளே உட்காந்துட்டு உங்கள் புஷ்அப் எல்லாம் பார்க்கல, அவர் கால் பண்ணி திட்டினேன், ஏங்க நான் பார்க்கக்கூடாது எங்கள் அண்ணன் பண்ணுறது, மேடம் 10 minutes வெயிட் பண்ணுங்க மேடம் அப்படின்னாரு. என் தங்கச்சியை வந்து நான் சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது என் கூட ஷூட்டிங் வந்து ஒரு 4-5 படம் பண்ணாங்க. தீர்க்க சுமங்கலி, ஓசியாத ஃபில், யூ ரிமெம்பர்? பாரத விலாஸ். ஸோ என் தங்கச்சி கேரக்டர் பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறம் நான் வந்து இல்லை என் தங்கச்சியாக நடிக்கக்கூடாது, நான் மட்டும் தான் நடிக்கணும் அப்படின்னு அவங்களை நிப்பாட்டிட்டேன். ஸோ அவங்களுக்கு சினிமா, நடிப்பு, கேமரா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நான் நடிக்க போட்டுமா அப்படின்னு. இதுக்கப்புறம் நான் கல்யாணம் நடித்து பாட்டி ஆகிட்டேன், இப்போ நான் நடிக்க போட்டுவேன், சரி போய் நடித்து தோலை அப்படியே இப்போ ஏதோ வெப் சீரிஸ் ஏதோ பண்ணுறாங்க போல இருக்கு. நடிப்பு மேல அவ்வளோ ஆர்வம் இருக்கு. உள்ள கூட சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட, எனக்கு ஆக்டிங்னா அவ்வளோ பிடிக்கும், ஏன் அவங்கள நடிக்க விடல நீங்க? ஆம்பளைங்களுக்கு ஓகே, பட் பெண்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. 20 years பேக் 30 years பேக் அது வந்து ஒரு அன்சர்டன் அண்ட் அப்படியே வாழ்க்கை வேறு மாதிரி போயிடும் அப்படிங்கிறனால வேண்டாம். ஆக்சுவலி யூ வாஸ் அ வெரி வெரி பொசசிவ் பிரதர். நான் காஜல் போட்டது நான் வந்து ஆக்சுவலி ஆஃப்டர் மை மேரேஜ் லிப்ஸ்டிக் கூட இப்போ கூட நான் பார்த்துட்டு இருந்தேன், ஐயோ டார்க்காக இருக்கே கத்த போகிறாரோ அப்படின்னு. ஸோ எவ்வளோ பிடிக்கும் அவர் உங்களுக்கு? வானமே இல்லை. ஏன் காரணம் என்ன? ஆக்சுவலி நான் இப்போ கூட நான் வந்து உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருந்தேன். whenever we pray
சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வந்து எல்லாம் நமாஸ் பண்ண முடிச்சப்புறமா ஒரு கோரஸாக ஒரு ப்ரேயர் இருக்கும். யா அல்லாஹ் எங்கள் அண்ணாவை சூப்பர் ஸ்டார் பண்ணுங்க, எங்கள் அண்ணாவை நல்ல பெரிய நடிகை ஆக்கணும். அதுதான் இப்போவுமே டில் டுடே ப்ரேயர்ஸ் தட் இஸ் தேர் நான் ப்ரேயர் இஸ் தேர். ஸோ அண்ணன் நினைச்சு இந்த மாதிரி சின்ன வயசுல வந்து இந்த குறும்பு பண்ணாரு இல்லைனா இப்படி பண்ணாரு அந்த மாதிரி ஏதாவது மெமரி இருக்கா? ரொம்ப இருக்குது. ஐயோ மறக்க முடியாத மெமரி ஒன்று இருக்குது. எங்களுடைய கேம் என்ன அப்படின்னா, இந்த சைக்கிளுடைய ரிம் இருக்கு இல்லையா, அந்த ரிம் வந்து அதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஹுக் மாதிரி செஞ்சு அப்படியே தள்ளிக்கிட்டு ஓகே விளையாடுறது. ஸோ நான் கஷ்டப்பட்டு அந்த ரிம்மு போய் எங்கள் அம்மா கிட்ட காசு கேட்டு அது ஒரு கடையில் போய் வாங்கி, அப்புறம் இன்னொரு கடையில் வந்து அதுக்கு அந்த ஹுக் செஞ்சு அதுக்கப்புறம் அப்படியே ஓட்டிகிட்டு போகும்போது ஒருத்தன் வந்தான் வந்து குர்ரா நான் ஓட்டுறேன் அப்படின்னு ஓட்டிகிட்டு போயிட்டான். ஐயோ ஓடி போய் என் தங்கச்சிட்டு ஓடிட்டு போயிடும் ஓகே பலான்னு அரைஞ்சு பிடிக்கிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஓட்டம் ஓடணும் பாருங்க, ஐயோ ஐயோ அப்படின்னு. பெஸ்ட்டு என்கிட்ட சொல்றாரு, ஓடு நீ ஓடு நீ ஓடு ஓடு. ஏன்னா நான் அடி வாங்கக்கூடாதுன்ட்டு அவரு அண்ணா நீங்களும் ஓடுங்க, நீ ஓடு நீ ஓடு. சின்ன வயசுலேருந்து நான் காலேஜ் என்னுடைய ஃபிலிம் ஷூட் போகிற வரைக்கும் ரொம்பவும் ஒரு பயந்தாங்குழியாக தான் இருந்தேன். அண்ட் ப்ரொடெக்டட் பை மை சிஸ்டர்ஸ் அண்ட் மை மதர். அவங்க தான் என்னை வந்து இந்த கோழியை வந்து எப்படி அது குஞ்சுகளை பாதுகாக்குமோ அந்த மாதிரி என் சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு சப்போர்ட் ஆகிட்டேன். இன்ன வரைக்கும் அவங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேன். ஓகே, இப்போ வந்து எல்லாருக்கும் ஆசை என்ன தெரியுமா, இந்த கியூட் கப் கேக்கும் பப்ளுவும் எப்போ கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இல்லையா? ரொம்ப ஆசை இருக்கு. கேளுங்க, எப்போ நீங்களே கேட்டுருங்கம்மா, எப்போ கல்யாணம் கேட்டு நான் செலுத்து போயிடுச்சு. கப் கேக்கை வந்து ப்ரப்போஸ் பண்ணணும், என்னை கட்டிக்கிறியா அப்படின்னு கேட்கணும் இல்லையா. ஸோ நான் சொன்னேன் வாங்க மலேசியா போய் மலேசியாவில் உங்களை வச்சு நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு. பட் அந்த ப்ரப்போஸ் பண்ணுறது ஒரு ரிங் வாங்கணும்ல, அந்த ரிங் வந்து தங்கச்சிகிட்ட சொல்லி அவங்க டாக்டர்கிட்ட சொல்லி அதை வந்து ஒரு பெரிய ஒரு க்ரைம் படம் மாதிரி சீக்கிரட்டாக இவங்களுடைய அந்த ஒரு சாதாரண சில்வர் ரிங்கை திருடிக்கிட்டு அதை கொண்டு போய் கொடுத்து அப்புறம் அது வந்து என்ன பண்ணிட்டாங்க, செஞ்சு உட்காரும்போது பார்த்தா கொஞ்சம் சின்னதாக இருந்தது. அப்புறம் அதை ரிட்டர்ன் பண்ணி, ஏன்னா நாளைக்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு என்ன அப்படி டென்ஷன் ஆகி, அப்புறம் பாம்பேலேருந்து இப்போ கொரியர் வந்து இப்படி வந்து அப்புறம் ஒருத்தர் அனுப்பிச்சி போகிற வழியில் அப்படி சப்புன்னு அந்த அந்த வேறு இந்த பாக்ஸை வந்து இன்னும் பிடிச்சி அப்படிலாம் போய் அப்புறம் பார்த்தா அந்த ப்ரீவியஸ் சைஸே கரெக்ட், இது கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஐயோ கடைசியில் போட்டீங்களா இல்லையா? சூப்பர். ஸோ எப்படி ப்ரப்போஸ் பண்ணாரு அந்த மூமெண்ட் பற்றி சொல்லுங்க. இவ்வளோ சேசிங் இந்த மாதிரி கிரைம் ஸ்டோரிலாம் பண்ணி. Last year on 21st December, actually 22nd and so on ஃப்ளைட்ல ஃப்ளையிங்லே மலேசியன் ஏர்வேஸில் வந்து ஒரு இமெயில் போட்டு இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி they said ஓகே பர்மிஷன் வாங்கி took permission from Malaysian Airlines. Okay. And என்னன்னா எல்லார் கையிலையும் இந்த அச்சது பாரு பூ. ஓகே. ஸோ வந்து யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன சின்ன 4-5 மூட்டை பூ வந்து மறைச்சு லக்கேஜில் இவங்களுக்கு தெரியாமல் கொண்டு போகணும். 1 2 வந்து இவங்க தங்கச்சியும் இவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஒரு பெரிய பிளாகார்டில் அதில் will you do the honor to be my wife அப்படின்னு அது வரைஞ்சி அதை வந்து ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாமல் ஸோ ஃப்ளைட்டில் ஏறி திடீர்னு என்ன சொன்னால் இல்லைல்ல நீங்கள் பூ தூவிடுறீங்க, அதுக்கப்புறம் யார் க்ளீன் பண்ணுறது, ஸோ பூ நாட் அலவுட். ஸோ பூ எல்லாத்தையும் கொண்டு போய் மறைச்சி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த போர்டு இருக்கு இல்லையா, இங்கே ஒரு போர்டு கொடுத்தோம், இங்கே ஒரு போர்டு. அண்ட் இவங்க டாய்லெட் போவாங்க, போயிட்டு திரும்பி வரும்போது அந்த போர்டு தூக்கி வைப்பாங்க, நான் முட்டி போட்டு இவங்ககிட்ட கேட்பேன் அப்படின்னு. மறுபடியும் டாய்லெட் போவாங்க, இல்லை எனக்கு வரல. சடனாகவே ஃப்ளைட்டில் வந்து go use washroom. I said no, why? வாஷ்ரூம் ஸோ இவன் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு வருது நான் போட்டு அப்போ நீ போ அப்படி. இல்லை நீயும் வா, நான் எதுக்கு வரணும், நீ போங்க. My friends are like put some lipstick, do your hair. I was like washroom க்கு தான் போறேன், எதுக்கு, why should I do my hair and put lipstick? I'm going to sleep now. உங்களுக்கு கெஸ்ஸிங்கே கொஞ்சம் கூட டவுட்டே வரலையா? But I knew that he's going to propose me in Malaysia, but I wasn't expecting this. ஃப்ளைட்டில் பண்ணேன்னு இது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஏரோஸ்டேஸ் இருக்கால வந்து உங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீ பண்ணி ஆகணும், இல்லைனா நாங்கள் வந்து சாப்பாடு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோம், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண முடியாது. நான் போமா சரி போய் தொலை அப்படின்னு போய் டாய்லெட் போயிட்டு திரும்பி வரும்போது நான் முட்டி போட்டு அது கொடுத்து அந்த போர்டை பிடிச்சி அண்ட் அத்தனை பேசஞ்சர்ஸும் வந்து கைத்தட்டி எமோஷனல் ஆனாங்க. அண்ட் தி பெஸ்ட் பார்ட் இஸ் அந்த ரிங் அதோடைய பாக்ஸ் இல்லையா,
அப்படி ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு லைட் எரியும் டிங் அப்படின்னு. Like a Disney ring. I named it as a Disney ring. உங்களுக்கு டிங்கன் லைட் எரிஞ்சிச்சா அது பார்த்த உடனே? என்ன ஓகே சொல்லிட்டீங்களா? கேளுங்க இப்போ கேளுங்க. Will you marry me? ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன டவுட் உங்களுக்கு? திருப்பி மக்கள் முன்னாடி கிரியேட் பண்ணோம்ல அந்த இது. Already அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணி YouTube வாட்டி கேளுங்க. அப்படியே ஓகே. கப் கேக், when are we getting married? கப் கேக் நீங்க பதில் சொல்லுங்க எப்போ கல்யாணம்? this year ending. ஸோ உங்க தங்கச்சி முன்னாடி அவங்க ஆசைப்பட்டது இங்க லைட்டா நிறைவேற்றலாமா? என்னது? சும்மா ஒரு கல்யாணம் மாதிரி. ஆசையா இருக்குல்ல பார்க்கணும். பாருங்க அவங்க ஆசைப்படுறாங்க. ரெடியா? லெட்ஸ் கெட் மேரிட்ன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. Jum jum Gio. Once more, sorry. So happy birthday. Thank you. I wasn't expecting this. Is so surprising. Thank you. Thank you. முட்டி போட்டு கொடுக்கணும். அத சும்மா கொடுக்க கூடாது. ஏன்னா வைஃப்க்கு முட்டி இவ்வளோ வேலை வாங்குறேன். Congratulations. Thank you. எப்படி இருக்கு இந்த மூமெண்ட்? நீங்க ஆசைப்பட்டு உங்க முன்னாடி இது நடக்குது. டச்சிங்கா இருக்கு. ஆக்சுவலாக இது காரணமே இவங்க தான். ஓகே, ஏன் அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வயசான ஃப்ரெண்ட்ஸுங்க. ஓகே, என் தங்கச்சிக்கு வந்து ஒரு 100 வயசுனா அவங்க எல்லாம் வந்து ஒரு 500 வயசு உள்ள ஒரு. ஓகே, உங்க வயசு? நான் சின்ன பையன். ஓகே, இதில் வருஷம் வந்து யங் அட் ஹார்ட் அப்படின்னு ஒரு ஷோ பண்ணி அதுக்கு வந்து என்ன சீஃப் கெஸ்டாக கூப்பிடுவாங்க. ஸோ அங்கே போகும்போது எல்லாம் வந்து எப்படா இன்னும் 6 பேக்கோட இருக்க, ஐயோ எனக்கு ரகசியம் எங்களுக்கு சொல்ல அப்படின்னு அங்கே இருக்க எல்லா லேடிஸும் சொன்னேன். மேடையில் போய் ரொம்ப சிம்பிளுங்க, ஒரு 25 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிங்க, உங்களுக்கு 6 பேக் வந்துடும் அப்படின்னு. உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் யூடியூப்பில் போட்டு விட்டு அங்கே ஆரம்பிச்சது தான். இல்லைன்னா நாங்கள் பாட்டு பேசாமல் போயிருப்போம், யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. உங்களை நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணமா? பின்ன அதுக்கு தானே அவங்க வரைச்சிங்க. I just invited them as a guest. Happened. But anyhow, இந்த தவளை இருக்குல்ல, நோயிலும் தான் நாவினால், அந்த மாதிரி இந்த தவளை அங்கே போய் It happened for good. த பெஸ்ட் ஒன்லி. பட் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வந்து கலாட்டாவில் தான். நீங்கள் எங்கள் சேனலுக்கு வாங்க, இதை பற்றி நீ பேச முடியாது, எங்களை வந்து தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு நான் வந்து 2-3 தடவை ரெஃப்யூஸ் பண்ணி ஒரு 4 தான் டைம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப பொறுமையாக மறுபடியும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி இல்லை சார் இப்போ பேசுகிறீங்களா, சரி இப்போ பேசுகிறேன். மனசில் வந்து அந்த ஒரு கோவம் இருந்தது, வருத்தம் இருந்தது, என்னடா இப்படி ஆகிடுச்சே, தப்பாக போயிடுச்சே, நம்ம இது பிளான் பண்ணல, நம்ம கல்யாணம் பண்ணுறதா இருந்தது, பட் இப்போ இல்லை, இது வேறு மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப ஒரு எமோஷனல் ஆகிட்டோம் நாங்கள் இதுக்கப்புறம். அப்போது கலாட்டாலேருந்து மறுபடியும் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுங்க. சரி, அப்படி இன்டர்வியூ கொடுத்தோம். அதே மாதிரி இந்த இன்டர்வியூவில் வந்து சில நல்ல கேள்விகள் கேட்டாங்க. 1-2 வந்து அப்போ வந்து பப்ளிக் இப்படி ட்ரோல் பண்ணுறாங்க அப்படி அந்த கேள்வியும் கேட்டாங்க. அதுக்கும் நாங்கள் வந்து போல்டாக பதில் சொன்னோம். அண்ட் இதே மாதிரி எங்களுக்கு கல்யாணம் பண்ண வச்சு ஒரு வெள்ளி சில்வரில் ரிங் மாற்ற வச்சு ஃபஸ்ட்டு கலாட்டா தான் நாங்கள் வந்து ஒஃபிஷியலாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பட் இன்றைக்கி சொல்கிறேன், எங்கள் கல்யாணம் நடக்கும்போது மீடியா பார்ட்னர் வில் பி கலாட்டா. அது இங்கே பண்ணாலும் சரி, இல்லை நாங்கள் ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங்காக எங்கேயாவது ஒரு வியட்நாம் ஒரு மூலையில் பண்ணாலும் கலாட்டா வில் பி அவர் மீடியா பார்ட். 12th எக்ஸாம் முடிச்சவங்க VSAT ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. 100% ஸ்காலர்ஷிப்ல வேல்ஸ் யுனிவர்சிட்டியில படிங்க. ரேசர் அ ஃபிலிம் பை சாட்ஸ்ரெக்ஸ். திருவின் குரல் பாரதி ராஜா மற்றும் அருள்நிதியின் நடிப்பில் ஏப்ரல் 14 முதல்